2ஆம் உலக போர். ஒரு நிமிஷம் அந்த இருண்ட காலத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எங்கு பார்த்தாலும் குண்டுகளின் சத்தம், மரண ஓலங்கள், ரொம்பவே பதற்றமான ஒரு சூழல். முக்கியமா நேச நாடுகளோட பல போர் விமானங்கள் எதிரிகளோட கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி வானத்துல அப்படியே சிதறி தீப்பிடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நூத்துக்கணக்கான வீரர்களையும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களையும் அவங்க இழந்துட்டே இருந்தாங்க. இது சும்மா ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க. போரோட முடிவையே மாத்தக்கூடிய ஒரு வாழ்வா சாவா போராட்டம். சரி, இந்த வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆய்வுல ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். அந்த ராணுவ அதிகாரிகளோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் தங்களோட போர் விமானங்கள் தாக்கப்பட்டு வானத்திலிருந்து விழும்போதும் ஒரு பெரும் கவலையும், சொல்லப்போனா ஒரு பெரிய விரக்தியும் அவங்கள சூழ்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் நாடுகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு, மறுபக்கம் தங்களோட படை வீரர்கள் கண் முன்னாலேயே செத்து மடிறாங்க. இந்த மாபெரும் அழிவை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்டா அப்படின்னு அவங்க துடிச்சாங்க. ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இந்த தீவிரமான அழுத்தத்துலதான் அந்த ராணுவ தலைமையகம் ராப்பகலா இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த தொடர் உயிரிழப்புகளையும் விமானங்களோட அழிவையும் தடுக்கிறதுக்கு அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு உடனடியா ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. அவங்க முன்னாடி பிரம்மாண்டமா நின்ன ஒற்றை கேள்வி இதுதான்: விமானங்களை எப்படி இன்னும் பாதுகாப்பானதா மாத்துறது? இதுக்கான விடைய கண்டுபிடிக்க அவங்க ரொம்பவே தர்க்க ரீதியான ஒரு காரியத்தை செய்தாங்க. போர்க்களத்துல இருந்து தப்பிச்சு பத்திரமா திரும்பி வந்த விமானங்களை அவங்க மிக தீவிரமா ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. அப்படி அந்த விமானங்களை அவங்க ஆய்வு செஞ்சப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவான பேட்டர்ன் கிடைச்சதுங்க. அதாவது திரும்பி வந்த ஒவ்வொரு விமானத்திலயும் ஒரே மாதிரியான காட்சி தான் இருந்துச்சு. கவனிங்க, அந்த விமானத்தோட சிறகுகள் முழுவதுமா குண்டுகள் துளைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விமானத்தோட உடல் பகுதியிலயும் ஏகப்பட்ட சேதங்கள், துளைகள் இருந்துச்சு. அவங்க கையில கிடைச்ச எல்லா தரவுகளும் ஒரே ஒரு திசையை நோக்கி தான் கை காட்டிட்டு இருந்துச்சு. இந்த தரவுகளை பார்த்த உடனே எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் தோணக்கூடிய அதே முடிவு தான் அந்த ராணுவ அதிகாரிகளுக்கும் தோணுச்சு. எங்கெல்லாம் அதிக தோட்டாக்கள் தொலைச்சிருக்கோ அந்த பகுதிகள் தான் ரொம்ப பலவீனமா இருக்கு, அதனால அந்த இடங்கள்ல கூடுதல் இரும்பு கவசங்களை பொருத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது கேட்கறதுக்கு ரொம்பவே சரியான லாஜிக்கான ஒரு தீர்வா தானே தெரியுது. ஆனா அங்கதான் வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கவிருந்துச்சு. அவங்க அந்த தவறை செய்யவிருந்த கடைசி நிமிஷம் ஆப்ரஹாம் வால்ட் அப்படிங்கிற ஒரு கணித மேதை அந்த அறைக்குள்ள நுழைஞ்சார். ஒரு நிமிஷம் எல்லாமே அப்படி ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அவர் அந்த அதிகாரிகளை பார்த்து ரொம்ப அமைதியாவும் அதே சமயம் ஒரு அசைக்க முடியாத உறுதியோடும் ஒரே வார்த்தை சொன்னார்: இல்ல, நீங்க தவறான இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒற்றை வாக்கியம் அங்கிருந்த அத்தனை அதிகாரிகளையும் கடும் அதிர்ச்சியில உரைய வச்சுது. இது மிகச் சிறப்பா விளக்குற விஷயம் என்னன்னா, ஆப்ரஹாம் வால்ட் அந்த அதிகாரிகளோட சிந்தனையே அப்படியே முற்றிலுமா புரட்டி போட்டார். எப்படி அப்படின்னு அதிகாரிகள் அதிர்ச்சியோட கேட்டப்போ அவர் ரொம்ப தெளிவா விளக்கினார்: நீங்க பாக்குறது உயிர் தப்பி திரும்பி வந்த விமானங்களை மட்டும்தான். சிறகுல இத்தனை தோட்டாக்கள் பட்டும் ஒரு விமானம் திரும்பி வந்திருக்குன்னா அந்த பகுதி அவ்வளவு பலவீனம் இல்ல, அந்த தாக்குதலை தாங்குற வலிமை அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நிறுத்தி அவர் கேட்டார்: ஆனா என்ஜின்ல அடிப்பட்ட விமானங்கள் எல்லாம் இங்க? பதில் ரொம்ப எளிமையானது: அவையெல்லாம் திரும்பவே இல்ல. அந்த ஒரு கேள்வி அந்த அறையையே அப்படியே மயான அமைதிக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா உண்மை இப்போ சூரியன் மாதிரி பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. திரும்பி வந்த விமானங்கள் காட்டுறது எங்க அடிபட்டா விமானம் சுலபமா கீழே விழுந்துடும் அப்படிங்கிறது இல்ல, மாறா எங்க அடிபட்டாலும் ஒரு விமானத்தால தப்பிச்சு வர முடியும் அப்படிங்கறது தான். ஆக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த தரவு முழுமையான உண்மை கிடையாது. அவங்க பார்க்க தவறிய தரவுகள்ல தான் உண்மையான பதிலே ஒளிஞ்சிருந்துச்சு. வரலாற்றோட இந்த பக்கத்துல இருந்து நாம ஒரு மிக முக்கியமான உளவியல் கோட்பாட்டுக்குள்ள நுழையிறோம். அதோட பெயர் தான் சர்வைவர்ஷிப் பயஸ். சர்வைவர்ஷிப் பயஸ் இதை நம்ம மூளை செய்யற ஒரு சுவாரஸ்யமான மாயனே சொல்லலாம். வெற்றி பெற்றவங்களை இல்லனா தப்பி பிழைச்சவங்களை மட்டுமே பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வர்றதும், அதே சமயம் தோல்வி அடைந்தவங்களோட, அதாவது கண்ணுக்கு தெரியாம போனவங்களோட தரவுகளை முற்றிலுமா மறந்துடுறதுன்னு தான் இந்த சர்வைவர்ஷிப் பயஸ். சரி, 2ஆம் உலக போர்ல நடந்த இது இன்றைய நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்னு நீங்க யோசிக்கலாம். நம்மள பல பேர் சொல்லி கேட்டிருப்போம், ஏன் நாமே கூட இப்படி நினைச்சிருப்போம். பில்கேட்ஸ் காலேஜ் டிராப் அவுட் ஆனாரு. அவரு படிப்பை பாதியில விட்டுட்டு தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அதனால நானும் என் படிப்பை பாதியில விட்டுட்டு அவரை போலவே மாபெரும் வெற்றி பெறுவேன். இது நாம அன்றாடம் பாக்குற ஒரு சாதாரண நம்பிக்கை தான். ஆனா இதுதான் அந்த சர்வைவர்ஷிப் பயாஸோட உச்ச கட்டமே. ஆக இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பில்கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றியாளரோட கதை நமக்கு வெளிச்சத்துல நல்லா தெரியுது.
ஆனா அவரை போலவே பல கனவுகளோட படிப்ப பாதியில விட்டுட்டு வாழ்க்கையில வெற்றி பெற முடியாம வறுமையிலையும் விரக்தியிலையும் தொலைஞ்சு போன அந்த லட்சக்கணக்கான மக்கள் எங்கே? அவங்க கதையை யார் இங்க பேசுறா? யாருமே பேசுறதில்லைங்க. ஏன்னா சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த போர் விமானங்களைப் போல இந்த தோல்வியடைந்த மனிதர்களும் நம்ம கண்ணுக்கு தெரியவதே இல்ல. இந்த ஆய்வோட மூல கருத்தே இதுதாங்க. வெற்றி கதைகளை மட்டும் கேட்டு மயங்கிடாதீங்க. ஒருத்தர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்சது அப்படியே நாமும் செஞ்சா நிச்சயமா வெற்றி பெற்றிடலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய பொய். ஏன்னா தோல்வி அடைந்தவங்களோட கதைகள்ல தான் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஆழமான பாடங்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த 2 பக்கங்கள்ல தான் உண்மையான ஞானமே இருக்கு. நாம அடுத்த பகுதிக்கு சென்று இது எப்படி விரிவடையுதுன்னு பாப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு பெரிய முடிவா எடுத்தாலும் சரி, அது தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு தனிப்பட்ட முடிவாக கூட இருக்கலாம். உங்க கண்ணுக்கு தெரிவதை மட்டும் வச்சு எப்பவும் முடிவெடுக்காதீங்க. எப்போதுமே டோட்டல் டேட்டா, அதாவது முழுமையான தரவை தேடுங்க. ஏன் கண்களுக்கு தெரியாம எது விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நாம இப்போ இந்த ஆய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க இப்போ எடுத்திருக்க முடிவுகள்ல நீங்க பார்க்க தவறிய கண்ணுக்கு தெரியாத தோல்விகள் எவை? நீங்க ஒருவேளை திரும்பி வந்த விமானங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு விழுந்து போன விமானங்களை மறந்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காணாமல் போன அந்த தரவுகள்ல தான் உங்க வெற்றிக்கான உண்மையான திறவுகோல் மறைஞ்சிருக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.